மக்களோட நாம் இயக்கத்தில் உங்களை வரவேற்பது உங்கள் செந்தில் ராஜா. அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப நம்ம பார்க்கறது போற விஷயம் என்ன அப்படின்னா, சாதிகள் தேவையா அப்படிங்கிறத விட சாதி தலைவர்கள் தேவையா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இந்த கண்டென்ட் நம்ம எடுத்திருக்கோம், இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இன்றைக்கு இரண்டு விதமான சாதி தலைவர்கள் நம்ம பார்க்க முடியும். சாதி அமைப்புகளும் பார்க்கலாம், சாதி தலைவர்களும் பார்க்கலாம். ஒன்று பணம் படைத்த சாதி தலைவர்கள். அவர்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், தன்னுடைய பண்பாட்டை வளர்க்கணும், தன்னுடைய இனத்தை மேன்மைப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கி இருப்பாங்க. அவர்கள் பணம் படுத்தவர்களாக இருப்பாங்க. அதன் மூலியமா பல அரசியல் முன்னேற்பாடுகள் எடுத்து சிறப்பான நிலைமைக்கு போயிருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற படிக்க வந்தோம்னா, அதாவது வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் தான். அது இந்த சாதி அந்த சாதின்னு இல்லை, அனைத்து சமூகங்களிலுமே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிற்படுத்த மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதர பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும், அந்த மக்களுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை வகுத்து கொடுக்கறதுக்கான தலைவர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு. அப்படியும் அதையும் மீறி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இந்த மக்கள் நம்ம தான் உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி பல தலைவர்கள் தங்களுடைய இனத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு சில முன்னெடுப்புகளை எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற முன்னெடுப்புகள் அந்த சமூகங்களுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கும். இது நம்பர் 2 கேட்டகரி. சரிங்களா? மூணாவது கேட்டகரி, இதை தவிர்த்து மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குங்க. அந்த கேட்டகரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் சமூகத்துக்காக போராடுற மாதிரி காட்டிக்கணும், அந்த சமூகத்துக்கான முன்னேற்றத்துக்கு நாங்க தான் கையில் எடுக்கிறோன்ற மாதிரி காட்டிக்கணும், அந்த மக்கள்கிட்டயே சுரண்டிடணும், அப்படி சுரண்ட பணத்தை வச்சு தான் வசதியா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டோட ஒரு சில பேர் திரிவாங்க. அப்படி தெரிஞ்ச ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நேரடியாக தாக்குதல்னு நீங்க எடுத்துட்டாலும் சரி, இல்ல ஏன் அவரை தாக்குறோன்றத பின்னாடி வர வீடியோல மக்கள் சொல்லுவாங்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் சொல்றாங்க. பின்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. வணக்கம், நாவேரிப்பேட்டை மாதேஸ்வரன். நம் இனத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நம் இனத்துக்காக போராடுவோம் என்கின்றார்கள். ஆனால் இதுநாள் வரையும் எங்கேயும் எதுவும் செஞ்சதாக இல்லை. நாமேரிப்பேட்டையில் 70 வீடுகள் இருந்தது. அது கொஞ்சம் பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்கும்போது சிவசாமி வந்தார். சிவசாமி எந்த ஒரு வீடு இடிக்க வேணாம், ஒரு கற்கள் கூட வெளியே விட வேணாம், எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறானாரு. இதுநாள் வரையும் எந்த தீர்வும் காணவில்லை. 12 வீடு போனது தான் லாபம். மீதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பட்டா வாங்கி தரேன், பத்திரம் வாங்கி தரேனாரு. அதுவும் வாங்கி கொடுக்கவில்லை. அவர் இப்பொழுது மாநாடு நடத்துகிறேன் என்கிறார்கள். மாநாட்டுக்கு முன்பு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறது இருக்கிறது. எண்ணின மக்களுக்கு 1ஆம் தேதிக்குள் தீர்வு காணாவிட்டால் எண்ணின மக்களை கூட்டிக் கொண்டு மாநாடு ஆலோசனை கூட்டம் நடத்தும் மண்டபத்துக்கு முன்பு காத்திருப்பும் போராட்டம் நடத்தப்படும். நன்றி, வணக்கம். மாதேஸ்வரன். இப்ப அந்த முன்னாடி வந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல குறிப்பிட்ட பெயர் கொண்ட அந்த தலைவர் அந்த பகுதி மக்களுக்கு இழுத்த கொடுமைகளை, அநீதிகளை அந்த மக்கள் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த தலைவர்கிட்ட அவர் பேரை நான் குறிப்பிட விரும்பல, ஏன்னா மக்களை குறிப்பிட்டாங்க இல்லையா. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்று தருவது என்பது எப்படி பெற்று தரணும் அப்படிங்கிறது அடிப்படை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்று. இரண்டாவது, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்கிட்ட இருக்கிற சுரண்டன பணத்தை நீங்க வசதிக்காக பயன்படுத்தினா மட்டும் போதுமா, இல்ல அவங்களுடைய மேம்பாட்டுக்கும் பயன்படுத்தினீங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ அந்த மக்கள்கிட்ட நீங்க ஒரு பணம் வாங்கினதா அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இல்லையா. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பக்கமா கணக்கு காட்டுறாங்க. 1 கோடி ரூபாய் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 7 கோடி ரூபாயில 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருந்தா ஒவ்வொருத்தருக்கும் 5 10 சென்ட் நிலம் கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அந்த 70 பேருக்கும் அவ்வளவு இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை தவிர்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு நிரந்தரம் இல்லாத, அதாவது போலியான, ஒரு பேசிக்கா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரோட்டரி வக்கீல் சொல்லுவோம் இல்லையா, ரோட்டரி வக்கீல் கிட்ட இருந்து சுத்த கரிய பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்ன உருவாக்க முடியுமான்னு சொல்லி சட்டம் தெரிந்த யாரா இருந்தாலும், அதான் அந்த சமூகத்துல குறிப்பிட்ட போயர் சமூக மக்கள்கிட்ட நீங்களே யோசிங்க. சட்டம் தெரிஞ்ச யாரா இருந்தாலும் ரோட்டரி வக்கீல் கிட்ட சுத்த கரைய பத்திரம் எழுத்து கொடு, பத்திரப்பதிவு செய்ய முடியுமா? அதாவது பத்திரத்துறையில போய் பதிவு பண்ணாதான் அது பதிவுத்துறைக்கு பத்திரமா எடுத்துக்கப்படும். ஆனா இவரு அந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்காரு, சுத்த கிரிய பத்திரம் சொல்லி எழுதி அந்த மக்களிடம் கொடுத்து ஏமாத்திருக்கீங்க. அது எந்த விதத்துல நியாயம் நீங்க நினைக்கிறீங்க? அதையும் நீங்க நியாயப்படுத்துறீங்க.
இந்த கேள்வி வந்து நம்ம நேரடியாக உங்ககிட்ட நம்ம மனோகரன் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருந்தீங்க? சட்டப்படி வந்து நீங்க சந்திங்கன்னு சொல்லிட்டீங்க. சட்டப்படி சந்திக்கணும்னா நீங்க சட்டப்படி நடந்திருக்கணும். சரிங்களா? உங்கபடி நாங்க சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா உங்ககிட்ட நாங்க கேட்கிற கேள்வி, நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்துதான் அந்த மக்களுக்கான தீர்வை வந்து கொண்டு போனீங்களான்றதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. சரிங்களா? அப்படி ஒரு தீர்வை நோக்கி நீங்க போனதா எங்களுக்கு 1% கூட தெரியல. உங்களுடைய மோட்டிவேஷன் எல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி சுரண்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நீங்க செயல்பட்டதா நாங்க கருதுறோம். இப்ப அந்த மக்கள் வந்து தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, வருகிற 1ஆம் தேதிக்கு மேல நீங்க மாநாடு போட போறீங்க. அந்த மாநாடு எதுக்காக அப்படின்னா, அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக போடுறதா சொல்லியிருக்கீங்க. சரிதானே? அப்போ இந்த மக்கள் உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கான தீர்வை நீங்க சொல்லாம, நீங்க எந்த மக்களுக்காக நீங்க மாநாடு நடத்த போறீங்கன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சரி, ஓகே. அந்த மக்களுக்கான தீர்வை நீங்க தர மாட்டீங்கன்னு வச்சுங்களேன். மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் சார்பா நாங்களே சொல்றோமே, நீங்க எங்க மாநாடு போட்டாலும் அந்த பகுதியில வந்து அந்த மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கத்தான் போறாங்க. எங்களுக்கு உண்டான நிவாரணம் எங்க, எங்க இருந்த பணம் பிடுங்கப்பட்ட பணம் எங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேள்வி கேட்கத்தான் போறாங்க. நீங்க மாநாட்டிற்கான கலந்தாய்வு கூட்டம் போட்டாலும் அங்கேயும் வந்து அந்த காவல்துறையுடைய அனுமதி வாங்கிக்கிட்டு அங்கேயும் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த போறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மாநாடு போட்டீங்கன்னா மாநாடு தெருவுக்கு எதிர்த்தாப்புலயே அங்கேயும் காத்திருப்பு போராட்டம் நடக்குங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்ப நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. அந்த மக்களுக்கான தீர்வை நீங்க ஏற்படுத்த போறீங்களா, அல்லது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், யாரு வேணாலும் எந்த இதுவும் பண்ண முடியாது, நம்ம கொள்ளையடிச்சது கொள்ளையடிச்சுதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டோட நிக்க போறீங்களான்றது நீங்க தான் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.